இனிய நாள் இது, இன்ப நாள் இது. உங்கள் முகத்தை பார்க்கிற பொழுது அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை நெகிழ்ச்சி. ஒரு எலிமெண்டரி ஸ்கூலை தாண்டியதற்காக ஒரு மாணவனுக்கு பாராட்டு விழா எடுத்தார்கள். அந்த பக்கம் போன ஒரு அதிகாரி, ஒரு எலிமெண்டரி ஸ்கூலை தாண்டியதற்கு எதற்கு இந்த மாணவனுக்கு பாராட்டு விழா, மேளம் கொட்டி பாட்டு பாடி மாலை சூடி என்ன நடக்கிறது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், உலகம் முழுக்க இந்த எலிமெண்டரி ஸ்கூலை தாண்ட எல்லா குழந்தைகளுக்கும் 5 ஆண்டுகள் தான் ஆகும். ஆனா இந்த குழந்தைக்கு 2000 ஆண்டுகள் ஆனது என்றால் அந்த குழந்தையின் பெயர் சட்டமேதை பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய கனவுகளை உங்கள் கண்களில் நான் பார்க்கிறேன். எங்கோ தொடங்குகிற வாழ்க்கை எங்கோ போய் முடிக்க முடியும். அதற்கு ஒரே ஒரு கருவி போதும், அந்த கருவியின் பேர் கல்வி. வேறு எந்த குழந்தை அவமானப்படுத்தப்பட்டாலும் அதற்கு கோபம் வரும். ஆனால் கனவுகளை சுமக்கிற குழந்தைக்கு அவமானம் என்பது ஒரு வெகுமானம் போல. நீ உட்கார்ந்தால் இந்த இடம் தீட்டாகிவிடும், தம்பி நீ வராதே என்று சொன்ன பிறகு அடுத்த நாள் அந்த மாணவன் வரமாட்டான் என்று ஆசிரியர் நினைத்திருக்கக்கூடும். மறுநாள் ஒரு கையில் புத்தகப்பை இன்னொரு கையில் கோணிப்பை எடுத்துக்கொண்டு அதே பள்ளிக்கூடத்தில் போய் அமர்ந்து படித்து வெளிநாடு சென்று பாரிஸ்டர் முடித்து வாழ்நாள் முழுக்க மெழுகை போல தன் உழைப்பையும் தன் கல்வியும் தன் அறிவையும் உருக்கி ஒரு பெரிய அரண்மனையில் இந்தியாவின் அதிக உச்சபட்ச பதவியில் போய் அமர்ந்த பிறகு அண்ணல் அம்பேத்கருக்கு அவருடைய உதவியாளர் ஒரு குவளை தண்ணீரை தொட்டு தர மறுத்தார். அப்பதான் அவருக்கு புரிஞ்சது, சரி எல்லாம் படிச்ச பிறகும் இந்த நாட்டில் நாம எதிர்பார்க்கிற மரியாதை என்பது வரல. அப்பதான் இந்த சோசியல் இன்ஜஸ்டிஸ் இருக்கு பாருங்க, அது இன்னும் ஆழமாக அவரினுடைய இதயத்தை தைத்தது. அதை சரி செய்வதற்காக தன்னுடைய மிச்ச ஆயுட்காலம் அத்தனையும் கொட்டினார். இதே உழைப்பை ஒருவேளை அவர் அமெரிக்காவிலோ இங்கிலாந்திலோ செய்திருந்தால் அவர் உலகத்தின் கோடீஸ்வரர்களில் ஒருவராக வந்திருக்க முடியும். ஆனால் மேலை நாட்டில் நம்ம இந்தியா மாதிரி ஒரு ஏழை நாட்டில் அவர் திரும்ப திரும்ப செய்தார். ஏன்னா ஒரு மெழுகுவர்த்தி அணைவதற்குள் இன்னொரு மெழுகுவர்த்தி அதில் ஏற்றுவோம்ல, அதை போல அந்த நாலேஜ் டிரான்ஸ்பர் தன்னுடைய காலத்தில் அல்ல, தனக்கு பின்னால் வரக்கூடிய பல தலைமுறைகள் இந்த கல்வியில் உயர வேண்டும் என்ற பாபா சாஹிபினுடைய கனவு இன்னைக்கு நாமெல்லாம் இந்த அரங்கில் இருக்கிறோம். அதை பார்க்கிற பொழுது நெஞ்சம் நிறைகிறது. இதற்கான விதை இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் போட்டது. அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அதை சொல்லத்தான் வேண்டும். அதற்கு என்னுடைய பாராட்டுகளையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன். எங்களின் மூத்த சகோதரர் அவர் கேட்டார், அப்படி சிரித்துக் கொண்டே திரும்பி கேட்டார், யார் யாரை கேட்பது, அவரெல்லாம் கட்டளையிடணும். நான் மீண்டும் சொல்கிறேன், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களின் சார்பில் சொல்கிறேன், நல்ல காரியங்களுக்கு இந்த அரசும் எல்லா நல்ல பணிகளும் தொடரும் 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 என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஜவாது மலையிலிருந்து ஒரு குழந்தை வந்தது. அந்த குழந்தையை பார்த்தப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அரக்கோணத்திலிருந்து திருமணம் முடித்த பிறகு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இங்க பட்டம் வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, இதை விட வேற என்ன வேணும், இதை விட வேற என்ன வேணும். அவர்களுக்கு இதை போன்ற இன்னும் நிறைய மாணவர்களை பல தரப்பட்ட புலங்களில் இருந்து வருவதற்காக நம்ம வந்து நம்முடைய உழைப்பை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். சரி, இது நாங்க பண்ணுவோம், நீங்க என்னெல்லாம் பண்ணணும்? ஒண்ணும் வேண்டாம். இந்த மனித உடல் இருக்கு பாருங்க, தமிழ்ல எளிமையா புரியணுங்கிறதுக்காக சொல்ற, மனித உடலை 4ஆக மடித்தால் கடைசியில் வர கால் பகுதி, அதனால இதுக்கு பேர் கால். பூமியில் சாய்கிற போது அனிச்சையை முட்டும் இடம் முட்டி, கால் பகுதியும் முட்டியும் உடலோடு தொட்டு கொண்டு இருக்கும் இடம் தொடை. உடலை 2ஆ பிரிச்சா இடையில் வர்ற டோல்கேட் இடை. சாப்பிடுறது கொஞ்சம் தான் இருக்கணும், அது கொஞ்ச நேரம் தான் இருக்கணும். வா இரு வயிறு. இதமான காதல் நட்பு நினைவுகள் இருப்பதால் இந்த பேர் இதயம். சொல்லும் போதே இதமா தான் இருக்கும். மொத்த உடலுக்கு ஒரு தலைவர் வேணும் இல்லையா? நம்ம அண்ணா மாதிரி அவங்க வேலை செய்யக்கூடாது, ஆர்டர் மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கணும். கட்டளை எடுக்கிற தலைவனின் பேர் தலை. அந்த தலைவனையும் உடலையும் இழுத்து வைத்திருக்கிற கழுத்து. தலைக்கு மேல ஒண்ணுமில்ல, முடிச்சுக்க, அதுக்கு பேர் முடி. அதற்கு மேல மணி முடின்னு ஒரு மணியில செஞ்சு மன்னர்களா வைத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வெளியே தெரிகிற உறுப்புகள் இருக்கு பாருங்க. 36 லட்சம் ஆண்டுகள்ல டைனோசரஸ்லாம் அழிஞ்சு போச்சு, பெரிய பெரிய விலங்கினங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. மனிதன் மட்டும் இதுல எதுவுமே அட்வான்டேஜ் கிடையாது. யானை போல காலா, குதிரை போல நமக்கு வந்து வேகமா ஓட முடியுமா, புலியை போன்ற கரமா, எதுவுமே இல்லை. அப்ப எப்படி 36 லட்சம் ஆண்டுகள் எவல்யூஷன்ல தப்பி பிழைத்து வந்தோம்னா வெளியே தெரியாத ஒரு விஷயம், தன்னம்பிக்கை என்ற ஒண்ணு இருந்தா போதும் தம்பி தங்கச்சி, நீ வாழ்க்கையில எப்படியும் ஜெயிச்சிடலாம். அது மட்டும்தான் உனக்கு துணையா வரும், எதுவுமே துணையா வராது. நான் ஒரு ஸ்லோ லேர்னர், நான் டீசென்டா இப்ப சொல்ல பழகிருக்கேன். ஸ்லோ லேர்னர், நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இந்த உலகத்துல மேக்ஸால அதிகம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள்ல நானும் ஒருவன். அவங்க சரியா தான் சொல்லி கொடுத்தாங்க, 2+2 = 4. நான் ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் வந்து அப்படியெல்லாம் கேட்க கூடாது, இதுதான் ஃபார்முலா. எனக்கு தமிழ்னு ஒண்ணு கிடைச்சது.
தப்பி பிடித்து அதன் ஆட்காட்டி விரலை பிடித்துக் கொண்டு வாழ்க்கையில் அப்படியே பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஒவ்வொரு காலேஜா ஒவ்வொரு பள்ளிக்கூடமா கல்ச்சுரல்ஸ் போய் விஜய் தொலைக்காட்சியில் தமிழ் பேச்சுன்னு எங்கள் முற்றும் நிகழ்ச்சி வாய்ப்பு கிடைத்தது. அதில் போய் போட்டியிட்டு இன்று திரும்பி பார்க்கிறேன். அதில் பங்கெடுத்த ஒரு பேச்சு பரம்பரை திக்கெட்டும் திசையிட்டும் பல்கி பெருகி வருகிறோம். இதன் அடிப்படை என்பது என்ன? ஒரு விஷயம் நமக்கு என்ன வராது அப்படிங்கறதை விட ஒரு விஷயம் நமக்கு என்ன வருங்கிறத நம்ம புரிந்து கொண்டால் போதும். உங்களை போல கண்ணறிய கல்லூரி கனவுகளோடு நான் இருந்தப்ப எங்க நோட்டீஸ் போர்டில் ஒரு பேப்பர்ல பேப்பர் கட்டிங் ஒட்டியிருந்தாங்க. அவங்க பேரு சாந்தி சவுந்தரராஜன், பெரிய அத்லட். எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா பார்த்த உடனே என்னுடைய சகோதரியை பார்ப்பதை போல இருக்கும். புதுக்கோட்டையில ஒரு குக்கிராமத்துல 3 பெண் குழந்தைகள், 3 குழந்தைகள மூத்தாவது குழந்தையா பிறந்தவங்க, முதல் பெண்ணா பிறந்தவங்க. அவங்க தாத்தா ஒரு டெய்லர்னா இந்த புது ஆடைகள்லாம் கிடையாது, இந்த ஒட்டு துணி தைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி 20 ரூபா 30 ரூபா சம்பாதிப்பாரு. அதை வச்சுதான் அவங்களுடைய ஜீவிதமே. இப்ப இந்த குழந்தைக்கு என்னன்னா அரசு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தை படிக்கிறாங்க, அவங்களுக்கு படிப்பு வராது, அவங்களும் ஒரு ஸ்லோ லேர்னர். அந்த டீச்சர்ஸ் பாருங்க, இந்த குழந்தைக்கு என்ன வராதுங்கிறத விட என்ன வரும்னு யோசிக்கிறாங்க. இந்த பிள்ளை மட்டும் பள்ளிக்கூடம் வேகமா ஓடி வருது, மணி அடிச்சுன்னு சிட்டா பறந்துடுறாளே, இவ்வளவு ஓட்டப்பந்தயத்தில் விடுவோம் அப்படின்னு ஓட்டப்பந்தயத்தில் அந்த ஆசிரியர்கள் ட்ரைனிங் கொடுத்து ஓட வைக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்ட அளவில் சாந்தி ஜெயிக்கிறாங்க, மண்டல அளவில் ஜெயிக்கிறாங்க, மாநில அளவில் ஜெயிக்கிறாங்க, தேசிய அளவில் ஜெயிக்கிறாங்க. அடுத்த வேலை உணவு இல்ல, ஷூ வாங்க பணம் இல்ல, ஆனா தன்னம்பிக்கை என்ற ஒன்றை வச்சு நல்ல ஆசிரியர் பெருமக்கள் கிடைச்சதால விடாம ஓடி ஆசிய தடகள போட்டியில வெள்ளி பதக்கம் வென்று வராங்க புதுக்கோட்டை சாந்தி. ஊடகங்கள்லாம் போறோம், வெள்ளி வீராங்கனை புதுக்கோட்டை சாந்தி, அடுத்த பிடி உஷா கிடைத்து விட்டாளா அப்படின்னு போட்டு கொண்டாடுறாங்க, வர்றாங்க, மாலை மரியாதை கொண்டாடுறாங்க. ஆனா பாருங்க, அவங்க வாழ்க்கையில் அடுத்த நாள் இந்த ஜெண்டர் டெஸ்ட் ரிசல்ட்னு ஒன்று வருது. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கு ஜெண்டர் டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க, அதுல அவங்க ஃபெயில் அப்படின்னு வருது. அதனால என்ன தண்டனைனா மெடலை ஸ்டிப் ஆஃப் பண்ணிடுறாங்க, லைஃப் டைம் பேன் போட்டுறாங்க, இனி நீங்க விளையாடக்கூடாதுன்றாங்க. மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆளாறாங்க சாந்தி. என்ன செய்யறதுன்னு தெரியல, தன் உயிரை மாய்த்துக் கொள்ளும் முடிவுக்கு போறாங்க. ஏழை கூலி தொழிலாக இருக்கக்கூடிய அவங்களுடைய அம்மா அந்த பிள்ளையை காப்பாத்தி, நான் இருக்கேம்மா உனக்கு என்னம்மா நான் பாத்துக்கிறேன்னு அதுல மீட்டு கொண்டு வராங்க. அன்றைக்கு முத்தமிழர் கலைஞர்கள் முதல்வராக இருந்தாங்க. அவர் ஒரு சிறு பண உதவி செய்யறாரு. அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி செல்வதுன்னு தெரியாம அப்படியே கரைஞ்சு போயிருது. இதெல்லாம் நடந்து ஒரு 20 ஆண்டுகள் கழித்து அவங்க சொன்னாங்கல்ல, அந்த ஊடகங்கள்லாம் சோசியல் மீடியாலாம் நான் வீடியோக்கெல்லாம் பண்ணும்போது ஒரு நாள் ஒரு நண்பர் ஒரு ஆக்டிவிஸ்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கல்லூரி கதைகள்லாம் பேசும்போது சாந்தி பேச்சு வந்தப்ப அவர் சொன்னார், தோழர் உங்களுக்கு தெரியாதா இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு? தெரியாதுங்க, இப்ப எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க? அவங்க ஒரு செங்கல் சூளையில ஒரு நாளைக்கு 60 ரூபாய் தினக்கூலிக்கு வேலைக்கு போறாங்கன்னு என் இதயம் நொறுங்கியது. நான் உடனே அதை பத்தி ஆராய்ச்சி பண்றேன், பத்திரிகையாளர் நண்பர்கள்கிட்டலாம் கேட்கிறேன், ஏன் அப்படி ஒரு குடும்பம் நடந்தது? அப்பதான் அதிர்ச்சிக்கு மேல அதிர்ச்சி. எந்த ஜெண்டர் டெஸ்ட் இதை வச்சு எல்லாம் பண்றாங்களோ அது மெடிக்கலி அப்படி ஒரு டெஸ்டே எடுக்க முடியாது. ஒருத்தரின் நிறம், ஹார்மோன் அளவு, குரல், அதுவும் போஸ்ட் ஈவெண்ட் விளையாட்டு போட்டி நடந்து முடிந்த பிறகு டோப் டெஸ்ட் எடுக்கலாம், ஜெண்டர் டெஸ்ட் ஒன்று பண்ண முடியாது. ரெண்டாவது கேள்வி, என்னைக்காவது இது ஆண்களுக்கு பண்ணிருக்கீங்களா? வாங்க சச்சின் டெண்டுல்கர், நீங்க ஆணான் டெஸ்ட் பண்ணுவோம், பண்ணதில்லை. கிரிக்கெட்ல பண்ணதில்லை, பாப்புலர் ஸ்போர்ட்ஸ்ல பண்ணதில்லை, ஆனா ட்ராக் ஈவெண்ட்ஸ்ல மட்டும் பண்றாங்க. சரி, வேற எங்கேயாவது இது மாதிரி நடந்திருக்கா? ஃபுல்லா எடுத்து படிச்சு பார்த்தா தென்னாப்பிரிக்கால கேஸ்டர் செமனியான் ஒரு ஆத்லெட்டுக்கு இதே மாதிரி நடந்தது. நெல்சன் மண்டேலா குரல் கொடுத்தார், பதக்கத்தை திருப்பி கொடுத்திருக்கான். ஒரிசா புயல் அடிக்கடி கரையை கடக்கும்ல, அங்க டியூட்டி சந்தன் இப்ப அந்த அம்மா பெரிய பாப்புலர் ஆத்லெட். 10 வருஷம் முன்னாடி அவங்களுக்கும் இதே மாதிரி நடந்தப்ப ஒட்டுமொத்த ஒரிசாவும் அரசியல் வேறுபாடுகளை தாண்டி ஒற்றுமையான குரல் கொடுத்தாங்க, பதக்கத்தை திருப்பி கொடுத்திருக்கான். உச்சகட்டமா இதை நான் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப ஒலிம்பிக்ஸ்ல இருந்து சத்தமே இல்லாம ஜெண்டர் டெஸ்ட் நிற்பாட்டிட்டான். ஏன்னா அவனால் மெடிக்கலி ப்ரூவ் பண்ண முடியல. அப்ப இத்தனை நாட்களாக ஜெண்டர் டெஸ்ட் என்ற கொடுமையை சுமத்தி பழிவாங்கப்பட்ட பெண்கள் பெரும்பாலும் அவங்க அண்டர் பிரிவிலேஜா இருப்பாங்க, அவங்க கிட்ட பண வசதி இருக்காது, ஏதோ ஒரு நாட்டில் ஒரு அவுட்ஸ்கட்ஸ் ஆஃப் சிட்டியில ஒரு ஸ்லம்ல இருந்து அந்த ஒரு குழந்தையா தான் இருப்பாங்கன்னா பழிவாங்கப்பட்டிருப்பாங்க. இப்ப இதையெல்லாம் தொகுத்து இப்படி கைவிடக்கூடாது, இந்த குழந்தைகளை இன்க்ளூசிவா தான் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நாங்க ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தின்னு ஒரு சின்ன ஆவணப்படம் எடுத்தோம். இது அந்த காலத்துல எல்லாருமே நகைச்சுவை துணுக்குகள் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க யூடியூப்ல, அதில் திரை விமர்சனம் பண்ணுவாங்க, சகோதரர் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்டிஸ் ஃபார் சாந்தி பண்ணப்ப முதல்ல வியூஸே வரல. எல்லாரும் சொன்னா, நான் சொன்னேன் இது வியூக்காக பண்ணல, இது நம்முடைய கடமை, நம்ம பண்ணுவோம், எத்தனையோ வீடியோ பண்றோம், இதை பண்ணுவோம்னு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்ல இது வைரல் ஆனது. நிறைய நண்பர்கள் பரப்புனாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கிடைக்காத அட்டென்ஷன் சோசியல் மீடியான்னு சொல்லப்படுற எமர்ஜிங் மீடியாவில் கிடைத்தது. 10 ஆண்டு காலம் ஒரு செங்கல் சுளையில துன்பப்பட்டுக்கிட்டு இருந்த சாந்திக்கு ஒரு 10 நிமிட ஆவணப்படம் எடுத்து நாங்க போட்ட உடனே இந்த வீடியோ ஆவணப்படம் வெளியான 10வது நாள் அன்றைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மஃபாய் பாண்டியராஜன் சாந்தியை நேரில் அழைத்து
தமிழ்நாடு உமன்ஸ் அத்லெட்டிக்ஸ் டீமுடைய அபிஷியல் கோச் என்று அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடித்து அரசாங்க வேலைக்கு கையில கொடுத்தார். அப்ப சீஃப் மினிஸ்டர் அம்மா அவர்கள் வந்து அப்ப கொஞ்சம் சிக்கா இருந்தாங்க. அவங்க கையிலேயே கொடுக்கற முயற்சி பண்ணாங்க. அதுக்குள்ள அவங்க தவறிட்டாங்க. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மாறாத ஸ்டோரி என்னன்னா, இதை விட ராக் பாட்டம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில வராதுங்க. யோசிச்சு பாருங்க, நமக்கு நிறைய துன்பங்கள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. கையில காசு இல்ல, மதிப்பு இல்ல, மரியாதை இல்ல, ஒரு நல்ல பைக் இல்ல, ஏதோ ஒன்று சொல்லுவோம், ஒரு லேப்டாப் இல்ல. சாந்தி சவுந்தரராஜனுக்கு அவங்க ஐடென்டிட்டியே இல்லை, அவங்க உடலே அவங்களிடம் இல்லை. ஆனா அதில் இருந்து தன்னம்பிக்கையோடு அத்தனை ஆக்டிவிஸ்ட பார்த்து நீதி போராட்டத்தை முன்னெடுத்து விடாப்படியா இன்னைக்கு அவங்க சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு யாரா இருந்தாலும் எந்த ஆபீஸா இருந்தாலும் சின்ன சின்ன பாலிடிக்ஸ் இருக்கும், அதுலயும் சர்வே பண்ணி இப்போதும் நீங்க எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியத்திலேயோ அல்லது திருச்சியில் இருக்க ஒரு பெரிய கிரவுண்ட்ல அதிகாலை ஒரு 4 மணி வாக்குல போனீங்கன்னா ஒரு கருத்து மெலிந்த அடர் கருப்பு நிறத்தில் ஒரு உருவம் ஓடிக்கொண்டிருக்கும். அது என் சகோதரி சாந்தி. அவளுக்கு பின்னால் 40 குழந்தை ஓடுறாங்க. எல்லாமே பரோட்டா கடையில் வேலை பார்த்தாங்க, சைல்ட் லேபரா இருந்தாங்க, விறகு கடையில் வேலை பார்த்தாங்க, சைக்கிள் ஸ்டாண்ட்ல பைக் ஸ்டாண்ட்ல வேலை பார்த்தாங்க. கைவிடப்பட்ட குழந்தைகள் எடுத்து தான் தவறவிட்ட தங்கத்தை இந்த 40 குழந்தைகள் மூலம் இந்தியாவிற்கு வாங்கி தருவேன் அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். ஊடகம் என்பது யாருக்காகனா ஏதோ ஒரு கட்சிக்காக இல்லைங்க, ஏதோ ஒரு கோட்பாடுக்காக இல்லை. அது மாறிக்கிட்டே இருக்கும். இது மக்களுக்காக, ஏழைகளுக்காக, பாலைகளுக்காக, குரலற்றவர்களின் குரலாக ஒலிப்பதற்காக. இதை மட்டும் நெஞ்சில் நிறுத்துங்கள். அண்ட் மிஸ்டர் ரவி சார், அவருக்கும் நான் சொல்லிக்கிறேன் சார், எல்லா பொலிட்டிக்கல் டிஃபரன்சஸும் தாண்டி நீங்களும் ஆஸ் யூ ரைட்லி கோட்டட் சார், நானும் அந்த ஃபேமிலியில இருந்து வந்தவன் தான். அதனால நான் வால்டர் இந்த நேரத்தில் கோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ மே நாட் அக்ரி வித் வாட் யூ சே, பட் ஐ எம் ரெடி டு கிவ் மை லைஃப் டு டிஃபெண்ட் யுவர் ரைட் டு சே இட். எவ்வளவு டிஃபரன்சஸ் வந்தாலுமே ப்ரோ பப்ளிக்கா மக்களுக்கு ஒன்றுனா நம்ம அத்தனை பேருமே ஒன்றுபட்டு தான் நின்றது வரலாறு. நேற்றும் அதுதான், இன்றும் அதுதான், நாளையும் அதுதான். இது அனைவருக்குமான அரசாக இருக்கும் என்பதை கூறி உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.